மீன் வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். மற்ற மீன்களை விட மத்தி மீன் குழம்புக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் உண்டு. வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும் மத்தி மீன் குழம்போட வாசனை. இப்போ மீனை வந்து குழம்புல வந்து அமுக்கி விட்டுடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறம் கரண்டி வச்சு ரொம்ப கிளறக்கூடாது, மீன் உடஞ்சு போயிடும். லைட்டா ஒரு தடவை நீங்க இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா போதும். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மண் சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சிடலாம். அப்போதான் இந்த மீன் வந்து நல்லா வேகும், மசாலாவும் பிடிக்கும் மீன்ல. நடுவில் அடிக்கடி திறந்து கலந்து விடணும். கரண்டி வச்சு கலரக்கூடாது. இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா போதும், அப்பதான் அடியில பிடிக்காது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம்.